Hello friends, welcome to Trumpet Sax Karniraj. Trumpet ஹார்டான இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஆனால் சீக்கிரமாக கற்றுக்கிட்டு பேண்டில் வாசிக்கணும்னா சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு மேஜர் ஸ்கேல் ஒரு மைனர் ஸ்கேல் கற்றுக்கணும். ஓகேவா? நீங்கள் புதுசாக கற்றுக்குறீங்கன்னாக்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டினியூவாக பாருங்கள். அதாவது ஒரு மேஜர் ஒரு மைனர் எடுத்துக்கிறேன். இப்போது நீங்கள் ட்ரம்பட் வாங்கியிருந்தீங்கன்னா சி மேஜர் உங்களுக்கு தெரியும், சி மைனர் தெரியாது. கொஞ்சம் சர்ச் பண்ணி கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டி மேஜர் தெரியும், டி மைனர் தெரியும், இதில் ஏதாவது ஒரு ஸ்கேல் தெரியும். நான் சி விட்டுட்டேன், டி விட்டுட்டேன், இ வந்துட்டேன். ஓகேங்களா? சி மேஜர் வாசித்தா சவுண்டு வெளியே கேட்காது, சி மைனர் வாசித்தாலும் கேட்காது, ட்ரம்ஸ் வாசிக்கும் பொழுது கேட்காது. வீட்டில் வாசிக்கிட்டு இருக்கலாம், நம்ம பேண்டில் இறங்கி வாசிக்கும் பொழுது கேட்காது. இப்போது டி மேஜர் வாசிக்கிறோம், இல்லை டி மைனர் வாசிக்கிறோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்கும், அவ்வளோதான். இ வாசிக்கும்போது ஏன் நான் அடிக்கடி இப்போ இ சொல்கிறேன்னாக்க, இ வந்து ஒரு கிளாரட் பிளேயர் கூட இருக்கிறாரா, அவர் பாட்டு வாசிக்கிறாரா, அவர் கூட நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே வாசிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய ஆளுங்க யாராக இருப்பாங்க, வயசு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க, ஏஜ்டு பர்சன்ஸ் இருப்பாங்க, அவங்க வாசிப்பாங்க, அவங்க கேள்வி ஞானத்திலே வாசிப்பாங்க, அந்த 6 ஓட்டையில் வாசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதில் நீங்கள் வாசிக்கும்பொழுது அது ஒன்று மைனரில் இருக்கும், இல்லை மேஜரில் இருக்கும். கீழே இருந்து ஆரம்பிப்பாங்க, பம்ப இந்த சாங்காக இருந்தாலும் ஒன்று இ மேஜராக இருக்கும், இல்லை இ மைனராக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் இ எடுத்துக்கிறேன். இ மைனர், இ மேஜர் ஓரளவுக்கு ட்ரம்ஸ் சவுண்டுக்கு ஈக்குவலாக ஓரளவுக்கு வெளியே வரும் சவுண்டு. ஓகேவா? அதனால் இ மைனர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் என் வீடியோவில் போட்டிருப்பேன், பார்த்துங்க. இ, எஃப் ஷார்ப், ஜி, ஏ, பி, சி, டி, இ, இது இ மைனர். இ மேஜர் இ, எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ, பி, சி ஷார்ப், டி ஷார்ப், இ. நான் ஏற்கனவே வீடியோ போட்டதுனால கொஞ்சம் வேகமாக போகிறேன். ஓகேங்களா? இது நான் இப்போ நான் சொன்ன பொசிஷன் அப்படி எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் தமிழில் உங்களுக்கு முடிஞ்சால் கீழே எழுதி வச்சுக்கோங்க. சரிகமா சா, இது மேஜர் சரிகமா பதினிசா. இ, ஈல மேஜர், இ மேஜர் சரிகமா பதினிசா, இது மைண்டில் வச்சுக்கோங்க. இது இ, சா, ரி, க, மா, ப, த, நீ, சா. இதை எழுதி வச்சுட்டு கண்மூடித்தனமாக வாசிங்க நீங்கள் ஒரு 100 டைம். தென் இ மைனர், இது ஈல ஆரம்பிக்குது, ச, ரி, க, ம, ப, த, நீ, சா. இது 2 வகையான சரிகம பதினிசா சொல்லி கொடுத்துட்டேன். ஒன்று மேஜர் சரிகம பதினிசா, இன்னொன்று மைனர் சரிகம பதினிசா. இதில் தான் எல்லா சாங்குமே இருக்கும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அப்போ அம்மையப்பன் சாங் உங்களுக்கு தெரியும். அம்மையப்பன் முந்தன் அன்பே நிரந்தரம், நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். இப்போது இது நான் ஃபஸ்ட்டு மைனரில் வாசிக்கிறேன். இ, இ மைனர் நான் வாசிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்க கரெக்டாக இருக்கா? ஓகே. இது மைனர் சாங் தான், அதனால கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு வேளை குழப்பமாக இருக்குது, என்னடா அது சரியாக வாசிக்கிறோமா வாசிக்கலையா அப்படின்னு. உடனே இப்போ பாருங்கள், இ, எஃப் ஷார்ப், ஜி போயிட்டு பி போனேன். அம்மையப்பன் நாளைக்கு, இ, எஃப் ஷார்ப், ஜி, ஏ விட்டுட்டேன், பி போயிட்டேன். 5 கீழே ஃபஸ்ட்டு ஸ்கேலில் இருக்கிற ஃபஸ்ட்டு 3 கீயும் வாசிச்சுட்டேன், 4வது கீ விட்டுட்டு 5வது கீ போயிட்டேன். ல ல ல ல, அதை மட்டும் பார்க்கலாம். போயிட்டுனா இப்போது இது அப்படியே மேஜர் ஸ்கேலில் வாசித்து பார்க்கணும். அந்த 1 2 3 3 கீயும் வாசிக்கணும், 4வது கீ விட்டுட்டு 5வது கீ வாசிக்கணும். உட்காரதா பாருங்கள். இ மேஜர் ஸ்கேல், இ, எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், இதுதான் ஃபஸ்ட்டு 3 கீ. இ, எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ, பி. வாசிக்கலாமா? வந்துச்சா? இதுதான் அபஸ்வரம். தப்பாக வாசிக்கிறது, ஒரு சாங்கை எப்படி வாசிக்கக்கூடாதோ அப்படி வாசிக்கிறது, கொலை பண்ணுறது. அந்த சாங்கை கேட்கும்போது அபஸ்வரமாக இருக்கும். அபஸ்வரம்னாக்க ஸ்கேல் ஸ்கேலில் பாட்டு ஓடலைன்னா மேஜர்னால் மேஜரில் வாசிக்கணும், மைனர்னால் மைனரில் வாசிக்கணும். அப்படி வாசிக்கலைனாக்க கேட்குறதுக்கே இரிட்டேட்டிங்காக இருக்கும் அந்த சாங் நீங்கள் வாசிக்கிறது. அட்லீஸ்ட் ஒரு வேளை கிளாரண்ட் வாசிக்கும்போது அவங்க மைனரில் வாசிக்கிறாங்கன்னா நீங்கள் மைனர் ஸ்கேல்லே இப்போ பேஸ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும் கேட்க.
நீங்கள் மேஜரில் போனீங்கன்னா அசிங்கமாயிடும். வேறு எல்லா சாங்குமே இந்த 2 ஸ்கேலில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு மேஜர் ஒரு மைனர். நான் பிகினருக்கான ஸ்கேல் சொல்லிட்டேன். நீங்கள் எடுத்த உடனே அவரை மாதிரி வாசிக்கணும் இவரை மாதிரி வாசிக்கணும்னு நினைக்காதீங்க. அவங்களாம் 10-15 வருஷமாக வாசிக்கிறவங்க. ஸோ 20 வருஷம் நம்ம வயசே அவங்க எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பயங்கரமாக வாசிப்பாங்க, தழும்புலாம் விழுந்திருக்கும். அது பயங்கரமாக அவங்க பார்த்தவங்க, ஆழம் பார்த்தவங்க. எடுத்தோடனே நம்ம அவங்களுக்குள்ளே போயிட்டு நம்ம கப்பல் பண்ண முடியாது. நம்ம மேட்ச் பண்ணக்கூடாது. மேட்ச் பண்ணி பார்த்துட்டு நம்ம போட்டி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். மூஞ்சி ஒரு தாழ்வு மனப்பான்மை மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளால் வாசிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு. ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் அப்படி போவோம். ரைட்டுங்களா? ஸோ இப்போ நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். சி டி விட்டுட்டேன், சி மேஜர் சி மைனர் விட்டுட்டேன், டி மேஜர் டி மைனர் விட்டுட்டேன், இ மேஜர் இ மைனர் வந்துட்டேன். ரைட்டா? இப்போ அம்மையப்பன் பார்த்தோம், இ மைனரில் வாசித்தோம். ஓகே, இ மேஜரில் பாட்டு உட்காரல. இப்போது மோனிகா சாங் வாசி ட்ரை பண்ணி பார்ப்போம். சரியா இருக்கா? இது இ மைனர் ஸ்கேல் தான். இ எஃப் ஷார்ப்பு டி சி பி. இது இ மைனர் ஸ்கேல் தான். பாட்டு வந்துருச்சு. இ மேஜரில் வாசி பார்ப்போமா? இது இ மேஜர் ஸ்கேல். பாட்டு உட்காரல பார்த்தீங்களா? பாட்டு ஸ்கேலில் மேஜரோ மைனரோ மாற்றி வாசிங்கன்னா பாட்டு பாட்டாகவே இருக்காது. அதான் ஒரு விஷயம். எந்த ஒரு சாங் எடுத்தாலும் அது ஒன்று இ மைனர் ஸ்கேலில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாட்டு பாடுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். தென் நல்லா இல்லைனாக்க சரிப்பட்டு வரல ஒரு மாதிரி இருக்குதுன்னா இ மேஜரில் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு ஸ்கேலில் சாங் உட்காரும். இதுதான், இது போதும். இந்த சொல்லப்போனால் நான் பழைய சேனலில் ட்ரம்பட் தமிழ்நாடு சேனலில் இது போதும் நிறைய நான் வீடியோ போட்டிருக்கேன். அது மாதிரி ஜோடியாக ஒரு ஸ்கேல் கற்றுக்க வேண்டியது தான். இ மேஜர் இ மைனர் கற்றுக்கோங்க. எல்லா சாங்குமே நீங்கள் இதில் வாசிடலாம். சில ராகங்கள் இருக்குது தமிழில், அது வேறு. சீக்கிரமாக நீங்கள் வாசிக்கணும்னா இதை கண்மூடித்தனமாக வாசிங்க. குழப்பிக்காதீங்க, போட்டு ட்ரம்பட்டை வாங்கி வச்சுட்டு தூங்க போட்டுறாதீங்க. இ மேஜர் இ மைனர் வாசிக்கிட்டே இருங்க, கண்டினியூவாக வாசிக்கிட்டே இருங்க. 1000 டைம்ஸ் வாசிங்க. ஓகேங்களா? நல்லா ஸ்பீட் ஆகணும், ஃபிங்கர் ஸ்பீட் ஆகணும், நம்ம ப்ரெஷரும் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் ஆகணும். அந்த கீக்கு அந்த சவுண்டு கொடுக்கணும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ட்ரம்பட் சீக்கிரமாக கற்றுக்கலாம். ஆனால் நீங்கள் பார்க்குற மாதிரி, நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற மாதிரி பிளேயர்ஸ் கூட வாசிக்கிற மாதிரி தான் அதுக்கு நாள் எடுக்கும். ஓகேங்களா? தொடர்ந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது டவுட்னா கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸஸ் இருக்குது. சொல்லி கொடுக்குறேன். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 5 பாட்டு 10 பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வாசிட்டு பேண்டில் இறங்கிடுங்க. 2 பாட்டு வாசித்தாலும் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் ஏதோ ஒரு டீம் கூட இறங்கி வாசிங்க. ஓகே, தேங்க்யூ.